நீங்க அதிமுகல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழான்னு ஒண்ணு நடந்துச்சு. சரி, அப்படியே அதை வச்சுக்குவோம். கலைஞர் இறந்ததற்கு பிறகு கலைஞர் நினைவு பொதுக்கூட்டங்கள் நடந்தது. அந்த கலைஞர் நினைவு பொதுக்கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு சாதாரணமா ஒரு 10 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா, டாக்டர்கள் காக்லியர் இம்ப்ளான்ட் பத்தி பேசினாங்க, நடிகர்கள் திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பத்தி பேசினாங்க, அறிஞர்கள் தமிழுக்கு அவர் செய்த தொண்டுகள் பத்தி பேசினாங்க, இன்னென்ன திட்டங்களை குறிப்பிட்டாங்கன்னு வரிசைப்படுத்த முடியும். அதுல சுகி சிவம் என்ன பேசினாரு, அவ்வளவு பேருக்கு மண்டல அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி பேசினாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எம்ஜிஆர் நூற்றாண்டு ஒன்று நடந்தது. அதுல எம்ஜிஆரை பற்றி பேசிய ஏதாவது ஒரு கருத்து யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கருத்து ஞாபகம் இருக்கா எம்ஜிஆரை பத்தி? ஆனா அதுல ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அபிராம பண்டிதர், கம்ப ராமாயணத்தை எழுதிய சேக்கிலார், இது ரெண்ட தவிர எம்ஜிஆர் நூற்றாண்டு விழால வேற எதுவுமே யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அப்போ யார் ஓலைகளை பரனில் போட்டு வைத்திருப்பது, யார் அந்த ஓலைகளை எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து படித்து கொண்டே இருப்பதுன்றதுல வேறுபாடு இருக்குல்ல. விஜய் ஏன் பதறுகிறார் என்றால், அவருக்கு பேசுவதற்கு வரலாறும் கிடையாது, கடந்த கால வரலாறும் தெரியாது, தெரிந்தாலும் பேசுவதற்கு அவரால் முடியாது. இப்படியான நெருக்கடிகள்ல மாட்டி இருக்கிற காரணத்தால் அவருக்கு இதையெல்லாம் பார்த்து பதற்றம் வருகிறது, பயம் வருகிறது, எப்படியாவது இதை மலினப்படுத்த வேண்டும். இன்னொன்னு, விஜய்க்கே உரிய அல்லது தாவேகாவுக்கே உரிய ஒரு நார்சிஸ்டிக் டெண்டன்சி இதுல வெளிப்படுது. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அதாவது கல்யாண வீடுன்னா நான் மாப்பிள்ளையா தான் இருப்பேன், கேத வீடு இளவு வீடு அப்படின்னா நான் தான் அதுல பொணமா இருப்பேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. நானே அங்கு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு. கடந்த 2 மாதங்களாக இந்த கரூர் ஸ்டாம்பீடு விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருந்தது. இவங்களை பத்தி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ செய்தி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப திடீர்னு அது டல்லடிக்குது. டல்லடிக்கிறது மட்டும் இல்ல, திமுகவை விமர்சன பார்வையோட அணுகிற ஒரு குரூப் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் இதை பாராட்டுறாங்க. இந்த பவள விழாவை முன்னிட்டு இந்த கருப்பு சிவப்பு புத்தக வெளியிட்டை இந்த கருத்தரங்கத்தையும் பாராட்டுறாங்க. அவ்வளவு பேரும் டாக்டர் எல்லனோட ஷேர் பண்றாங்க, சூர்யாவோட ஷேர் பண்றாங்க, மதியோட ஷேர் பண்றாங்க, இவ்வளவு பேர் இதை ஷேர் பண்றாங்கல்ல. இதெல்லாம் இவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துது. என்ன, நம்மளை பத்தி யாரும் பேசல, 2 நாளா நம்மளை பத்தி நியூஸே போகல, எப்படி இதை அனுமதிக்கலாம்? அப்ப இதுக்கு எப்படி நம்ம லைம்லைட்டுக்குள்ள வர்றது? இதுதான் விஷயமா இருக்கு அப்படின்னா இதை திட்டி போட்டு நம்ம உள்ள உட்காந்துக்கிடுவோம் அப்படின்ற ரொம்ப சாதாரணமாக பெரிய இடத்துல கல்லை தூக்கி போட்டு கலவரத்தை தூண்டுறது. தண்ணி அது பாட்டுக்கு இருக்கும், அதுல கல்லை தூக்கி போட்டாதான் தண்ணி கலங்கும் அப்படின்னா அந்த தண்ணியில கல்லை தூக்கி போட்டு நான் தான் இங்க இருக்கேன் பாத்தியா அப்படின்னு கையை காட்டுறது. அந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக நடத்துகின்ற இந்த அறிவு திருவிழா அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை சிறுமைப்படுத்துறது தான் இவங்களுடைய நோக்கமே தவிர, தன்னை அறிவுள்ளவன் என்று முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு இவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். செய்வதற்கு குருவி அளவுக்கு கூட அந்த மண்டையில் மூளை இல்லை.